ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா DJIயோட ரொனின் SE கேமரா கிம்பலை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். எப்படி அசம்பிள் பண்ணுறது, எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எல்லாம் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு என்னன்னு புரியும். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 25,000 ஓகே தான், பட் அவங்க இன்னும் ப்ரொடக்ஷன் இன்னும் நல்ல கேஸ் கொடுத்துருக்கான். நல்லா சூட் கேஸ் மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க கைஸ். சப்போர்ட் பண்ணணும் என்ன இருக்குன்னு பார்த்தா யூஸர் மேனுவல் கேட்டு கொடுத்துறாங்க. இது அப்படியே எடுத்து வர வச்சிடலாம், நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்னன்னா நம்ம ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. கீழே ஊண்டி கிம்பிள் கையில் வச்சு யூஸ் பண்ண தேவையில்ல. இது நம்ம ஸ்டாண்ட் மாதிரி கீழே விரிச்சு வச்சு மூணு பக்கம் அப்படி கீழே விரிச்சு வச்சு நம்ம ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிம்பிளோட மெயின் பாயிண்ட்டு இதுக்குள்ளே தான் பேட்டரியே இருக்கும். இதனால கிம்பிள் ஆப்ரேட் பண்ணவே முடியாது. பெட்டு இதில் தான் இருக்குது. கைஸ் பாருங்க, ஏதோ ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதான் கைஸ் நம்ம கிம்பிளில் கேமரா அசம்பிள் பண்ணுறதுக்கு இதுதான் ரொம்ப மெயின். இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கைஸ் இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்லையும் அந்த கிம்பிள் அசம்பிள் பண்ணிக்கலாம் கைஸ். எக்ஸ்ட்ரா USB கேபிள்ஸ் அதை அசம்பிள் பண்ணுறதுக்கு டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே கைஸ், இப்படி அசம்பிள் பண்ணுறது பார்க்கலாமா? அசம்பிள் பண்ணுவோம் கைஸ். 2 போல்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய போல்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரைபாட் ஏதாவது வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான போல்ட்டு. நமக்கான போல்ட்டு வந்து சின்ன போல்ட்டு. நம்ம சின்ன போல்ட்டில் மாட்டோம். ஸ்டாண்டு எது கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஒரு குக்கிங் வீடியோ பண்ணுறீங்கனாலோ சும்மா நீங்கள் இப்படி நிச்சயம் வச்சுட்டு உங்கள் பாட்டுக்கு வீடியோ பண்ணலாம். கையில் பிடிச்சிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. இதாங்க கிம்பிளோட முக்கியமான பார்ட்டு. இதுக்குள்ளே 3 மோட்டர் இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த காரணம் நம்ம அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம கிம்பிளில் அசம்பிள் பண்ணணும். பார்த்தீங்களா? அசம்பிள் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடணும் கைஸ், மறந்துடாங்க. முக்கியமாக அதை லாக் பண்ணணும். இது வரைக்கும் ஈஸியாக பண்ணிடலாம். இனிமேல் தான் கைஸ் மெயினான விஷயமே இருக்குது. இப்போ தான் நம்ம கேமரா அசம்பிள் பண்ண போகிறோம். நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறோமோ அதை பொறுத்து இதோட கிம்பிளோட அவுட்புட் நமக்கு கிடைக்கும். வாங்க எப்படி அசம்பிள் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இது எது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் நம்ம கிம்பிளையும் கேமராவையும் அசம்பிள் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டு. ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. கீழே ஹெவி, அதுக்கு மேலே லைட்டுன்னு இருக்கும். நீங்கள் வந்துட்டு உங்கள் கேமரா இது வந்துட்டு நம்ம கிம்பிள் வந்துட்டு 2 kg வரைக்கும் அசம்பிள் பண்ணலாம். வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே மாட்டுங்க. அதே லைட் வெயிட்டாக இருக்குன்னா சென்டராக மாட்டுங்க. வாங்க நான் எப்படி மாட்டுறேன் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு போல்ட் கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த போல்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. லென்ஸும் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? நல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். லென்ஸும் போட்டிருக்காங்க. அந்த லென்ஸை பார்த்துருக்க மாதிரி நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போல்ட் போட்டு டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். எப்படி மாட்டிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம கேமரா கொஞ்சம் பரவாயில்ல வெயிட் கைஸ், அதனால் நான் கீழே ஹெவிலியே மாட்டிட்டேன். உங்கள் கேமரா எப்படியோ நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் மாட்டிக்கிங்க. இந்த போல்ட் தொலைஞ்சு போனாலும் அசம்பிள் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா 2 போல்ட் கொடுத்துருக்காங்க கைஸ். கிம்பிளில் பார்த்தீங்கன்னா 4 இடத்துல லாக் இருக்கும். ஒவ்வொரு மோட்டார்கிட்டையுமே ஒரு லாக் இருக்கும் கைஸ். நம்ம எல்லா லாக்கையுமே ரிமூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாக் ரிமூவ் பண்ணீங்கன்னா பார்த்தீங்களா 360 நம்ம வந்துட்டு கேப்சர் பண்ணிக்குவோம். இங்கே ஒரு லாக் இருக்கும். இந்த சைடில் ஒரு லாக் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்துல உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ, எந்த பொசிஷனில் ஷூட் பண்ண போகிறீங்களோ அந்த பொசிஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடணும். எப்போயுமே கேமரா மாட்டும்போது கைஸ் ஸ்க்ரீன் வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். லென்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இந்த எண்டுலேருந்து ஆட்டோமேட்டிக் லாக் இருக்கும் கைஸுங்க. நீங்கள் மாட்டினா ஆட்டோமேட்டிக் லாக் ஆகிடும். நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். லாக் பண்ணிட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. சின்ன போல்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க பிளாக் கலரில். அதை நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா கேமரா ஃபிட் ஆகிடும் கைஸ். பார்த்தீங்கன்னா கைஸ் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்போயுமே கிம்பிள் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 லாக் இருக்கும் கைஸ். 4 லாக்கையும் நீங்கள் அன்லாக் பண்ணிட்டு ஏடா லாக் பண்ண உடனே கேமரா எந்த பொசிஷன் பேசுன்னு பார்க்குறீங்களா? கிம்பிள் ஆன் பண்ணுறப்ப பாருங்கள். நம்ம கரெக்டாக மாட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பொசிஷனில் இருந்தாலும் நம்ம ஆன் பண்ணோன்னே கரெக்டான பொசிஷனுக்கு வந்துடும் கேமரா. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 3 மூடு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா மோட் பட்டன் ஒன்று, ரெக்கார்ட் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த மோட் பட்டன் இருக்குன்னா மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மூடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 360 மட்டும் கைஸ். பார்த்தீங்கன்னா எப்படி ரோல் ஆகுதுன்னு கொஞ்சம் ஸ்லோவாக ஆகுது. உங்களுக்கு ஸ்பீடு வேணும்னா ஃபஸ்ட்டு மூடை பொறுத்தளவுக்கு 360. செகண்ட் மூடு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனு மேலே எங்கேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்கலாம்.
மூணாவது மோடு தான் கைஸ் வெறித்தனம். எந்த பக்கம் வேணாலும் நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஜாய்ஸ்டிக் மாதிரி கேம் மாதிரி இருக்கும் கைஸ். ஸ்லோவாக இருக்குது இல்லை எனக்கு ஸ்பீடாக இருக்குது, நான் ஸ்பீடாக அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மொபைலில் நீங்கள் போயிட்டு DJI Ronin SC கிம்பிளுக்கான ஒரு ஆப் இருக்கும், அப்ளிகேஷன் குரோமில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் ஸ்பீடு கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோ கண்ட்ரோல் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கைஸ், நீங்கள் வந்துட்டு கிம்பிள் ஆப்ரேட் பண்ணுறது நம்ம 25,000 30,000 போட்டு வாங்குகிறோம். யூஸ் பண்ண தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே கிம்பிள் ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க வாட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. கையில் அட்ஜஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் நிறையா பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணால் கிம்பிள் கொஞ்ச நாள் தான் கைஸ் ஃபால்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. எப்போயுமே நீங்கள் கிம்பிள் ஆன் இருக்கா, நீங்கள் ஃபுட்டேஜ் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் ஆன் பண்ணுங்கள். மிச்ச நேரம்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. கிம்பிள் ஆனில் இருக்கும்போது நீங்கள் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வெறும் கையில் மூவ் பண்ணிடக்கூடாது. மோட்ரு சீக்கிரமாகவே பிரச்சனை இருக்குது. நீங்கள் கேமராவையும் கிம்பிளையும் நீங்கள் வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கிம்பிளே நம்ம வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே கிம்பிளே பட்டன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ரெக்கார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்களா, இதுலேயே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நார்மல் டைப் சார்ஜிங் தான், டைப் சார்ஜர் தான். எல்லாமே காமனாக எல்லாட்டி இருக்குது சார்ஜர் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ அது போக நார்மலாக எடுக்கிற ஃபுட்டேஜுக்கும் நம்ம கிம்பிள் யூஸ் பண்ணி எடுக்கிற ஃபுட்டேஜுக்கும் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்களே டிஃப்ரென்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.